ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் காரசாரமாக நல்ல மிளகெல்லாம் போட்டு நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் நடுவில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை முக்கியமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நல்லா காரசாரமா ஒரு நண்டு கிரேவி பார்க்க போறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg நண்டு எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளியை சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வதக்கி அரைக்க போறோம். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைடில் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். 1 கப் தேங்காவை துருவி வச்சிருக்கேன். வெறும் மிளகாத்தூள், அதான் மிக்ஸ் பண்ணாமல் அரைச்சிருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் நார்மல் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசு பெருசாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்க்குறேன். சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்குற வரைக்கும் வதக்கலாம். நல்லா வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ஒரு துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டு சேர்த்தேன். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகும் சோம்பும் இதில் சேர்த்தேன். மிளகு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் நண்டு கிரேவிக்கு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்க்கிறேன். வெங்காயம் தக்காளி நான் இது 2 எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய கிரேவி வேணுன்றதுனால நான் 2 எடுத்துருக்கேன். கொஞ்சம் ட்ரையாக எடுக்கணுன்றவங்க 1 சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா வதங்கிட்டோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க 1 கப் தேங்காவையும் சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை. இப்போ இந்த தேங்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் 2 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கிறேன். எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் இதில் சேர்க்கிறேன். வெறும் மிளகாத்தூள். இப்போ குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ வந்து இதில் ஒரு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். ஊற்றி நல்லா கலக்கி நண்டையும் போட்டுடலாம். இந்த நண்டெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். மீடியமுக்கு கொஞ்சம் கம்மி ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நண்டு கொதிச்சிட்டு இருக்கும் போதே நடுவில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அப்பயே சேர்க்க மறந்துட்டேன், அதனால இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ நண்டு முங்குற அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலரி மூடி வச்சிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு இப்பவே. மூடியும் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ நம்மளோட நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. இந்த டைமில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியாகவே எடுக்கிறேன். இன்னும் ட்ரையாக வேணும்னா இங்கே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மசாலா அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வத்த வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நண்டு கிரேவி நல்லா காரசாரமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா காரமா சூப்பரா இருக்கு. மிளகு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா காரமா இருக்கு. இந்த கொரோனா டைம்ல இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.